சார் இப்ப பாமக ராமதாஸ் தரப்புல அந்த சின்னம் ஒரு போராட்டம் நடந்துட்டு அது எந்த அளவுக்கு இருக்கு? சின்னம் என்பது மாம்பழ சின்னம் என்பது எங்களுக்கு தான் வரும், மருத்துவ ஐயாவுக்கு தான் வரும். என்ன காரணம், டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லிருக்காங்கன்னா, மாம்பழம் சின்னத்தை ரெண்டு பேத்துக்கும் டிஸ்பியூட் இருக்கிறதுனால தலைவர் யார் என்பதை சிட்டி சிவில் கோர்ட் முடிவு செய்யும் முறையிலே நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம், தலைவராகவும் ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி தேர்தல் ஆணையமே அங்கே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட என்ன காரணத்தினாலோ என்ன காரணத்தினாலும் என்னத்தை எப்படி என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு அவங்களே மறுசீராயம்னு போடுறாங்க. என்னென்ன எங்ககிட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணிக்கு ஆதரவாக அவங்க தேர்தல் ஆணையம் செயல்பட தயாராகுது. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அவங்க கொடுத்த அந்த மறுசீராய மனுவை ஏற்றுக்கல, கொடுக்குறீங்க பதிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக நிச்சயமாக நாங்கள் சிட்டி சிவில் கோர்ட் சென்னையிலையும் டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி வழக்கு இங்கே போட்டிருக்கிறோம். அந்த வழக்கு 24ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகுது. வரும்பொழுது அது தெரியும். மாம்பழம் சின்னம் மருத்துவ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 46 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர். 96,000 கிராமங்களுக்கு தன்னுடைய கால் கெடுக்க, அதாவது ஒரு கொட்டாயின்னு சொல்லுவாங்க, அந்த கொட்டாய் ஒரு ஊரா இருக்கும், சில ஊர்ல 500 வீடு இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடு 500 வீடுன்னு பார்க்காம 96,000 கிராமங்களுக்கு சென்ற ஒரு மகத்தான தலைவர், பாட்டாளி மகிழ்ச்சி உருவாக்கியவர். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீதி அன்னைக்கு தெரியும் தானே, நீதி அன்னை நீதியை வழங்குவார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா தான். மாம்பழம் சின்னம் என்பது மருத்துவர் ஐயாவுக்கு தான் கிடைக்கும். ஐயா சட்டம்னு சொல்றோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலிலே இதுவரையிலே ஒரு முழுக்க ஒரு கூட்டணி என்பது ஒரு முழு வடிவம் பெறவில்லை. திமுக அதிமுக ரெண்டு பேருமே, அதிமுக 24ஆம் தேதி பேசுறாங்க, திமுக 22ஆம் தேதிக்கு மேல பேசுறாங்க. வெற்றி கழகமும் இன்னும் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கல. ஆக எங்களுக்கும் காலம் இருக்குது, இன்னும் கால அவகாசம் இருக்குது. எல்லா கட்சிகளும் ஒரு இறுதி முடிவு எடுத்து பின்னாடி நாங்க வேற மாதிரி முடிவு எடுக்கலாம். ஆனா இப்ப அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னும் அவ்வளவு சீக்கிரமா நெருங்கி வரல.